வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் எர்த்தாங்கல்ல எர்த்தாங்கல் அடுத்து கொட்டைமேடு கிராமத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குது. மலையோட பேர் பட்டணத்துக்கல் மலை. இங்கே வந்து பெருமாள் பாதை இருந்ததாக வந்து ஒரு முன்னோர் வந்து ஒரு 3 தலைமுறையாக வந்து வழிபாடு பண்ணின்னு இருந்தாங்க. அதில் வழிபாடு எங்கள் தாத்தா பாட்டி கூட நான் இங்கே வந்திருக்கிறேன் அந்த வழிபாட்டுக்கு. புரட்டாசி மாதத்தில் வந்து அந்த சனிக்கிழமை ஊரில் ஒரு பஜனை மாதிரி போயிட்டு வந்து இங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க இந்த பாறை மேலே. அந்த பெருமாள் பாதை இருந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நாங்கள் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணணும் முன்னோரெல்லாம் முடிவு பண்ணாங்க. அது அவங்களால செய்ய முடியல. இதை இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து இளைஞரெல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமாளை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 7 அடி பெருமாள் உருவமாக வந்து அதே அந்த பாதத்து மேலேயே வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து இப்போ 4வது வருஷம் பண்ணின்னு இருக்கிறோம். பக்கத்துலேயே வந்து சிவனும் வந்து வச்சு சிவனும் வந்து ஒரு 7.25 அடி 7 அடி பெருமாள் 7.25 அடி சிவனை வச்சு இங்கே பெருமாள் வச்சும் அது பெருமாள் என்றைக்கு வச்சோமோ அதே அன்றைக்கி தான் இந்த சிவனையும் வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணின்னு இருக்கிறோம். இது இப்போ வந்து 4 வருஷமாக பண்ணின்னு இருக்கிறோம். இதுக்கு இந்த ரோடு பாதை வந்து சரியாக இல்லை. அந்த ரோடு பாதை யாருன்னா தயவு கூர்ந்து இதை பார்க்குறவங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சால் இந்த ரோடு பாதை 1 கிலோமீட்டர் வருது கீழே இருந்து மேலே வரைக்கும். இதுக்கு எஸ்டிமேட் வந்து ஒரு 70 லட்சம் ரூபா வருது. யாருன்னா உதவுறவங்க மனசு இருந்தாக்கா தயவு பண்ணி இதுக்கு எதனா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இது அம்பாள் பேர் வந்து பெரியநாயகி தாயார். இதுவும் வந்து சிவனோட துணைவியார். இது பெருமாளுக்கு துணைவியார் இன்னும் நாங்கள் வைக்கல. பெருமாளுக்கு துணைவியார் வந்து வைக்கணும். இது அதுக்குள்ளே இது வேறு இந்த வேலைங்கள்லாம் கொஞ்சம் இந்த ரோடு ஆல்ட்ரெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். பண்ணிட்டு பெருமாளுக்கு துணைவியாரும் அடுத்தது பெருமாளுக்கு துணைவியாரும் வைக்கணும். இந்த இடம் வந்து கீழே பேரணம்பட்டு ரூட்லேருந்து குடியாத்தம் டு பேரணம்பட்டு ரூட்டில் 7வது கிலோமீட்டரில் மலை மேலே இருக்குது. கீழே மலை உயரம் வந்து 1400 அடியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துல வந்து அவங்க குறைய சொல்லி வேணா இது பட்டணத்துக்கல் மலைன்னு பேர். அதனால் இவங்க பெருமாளை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி பட்டணத்து பெருமாள்னே பேர் வச்சுருக்குறோம் பெருமாளுக்கு. இது சிவனுக்கு வந்து பட்டணத்தீஸ்வரர்னு வச்சுருக்குறோம். அம்பாளோட பேர் வந்து பெரியநாயகி தாயார்னு வச்சுருக்குறோம். இங்கே வந்து வேண்டுறவங்களுக்கு அவங்கவுங்க குறையெல்லாம் நிவர்த்தி ஆகி பசங்க இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இருந்திருக்குது. திருமணம் ஆகாத திருமண தடையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு திருமணம் நடந்திருக்குது. மற்றபடி குடும்பத்தில் இருக்கிற குறையெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது. எல்லாரும் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு வந்து வழிபாடு பண்ணாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுனாங்க. முடிகிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து போங்க. திருவடிப்பட்டா எதனா இந்த நல்லது நடக்கும். இப்போ இந்த மலைக்கு வர்ற விருப்பம் இருக்கிறவங்க எப்போ வந்தாலும் சாமியை வந்து நேராக நின்று தரிசனம் பண்ணலாம். புரட்டாசி மாதத்தில் அந்த 5 சனிக்கிழமையும் விசேஷமாக பண்ணுறோம். மற்றபடி சிவனுக்கு வந்து பிரதோஷ நாளில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம். மற்றபடி ஏதோ சிம்பிளாக எங்களால் முடிஞ்சது தினம் பூஜை பண்ணுறோம் சிவனுக்கும் பெருமாளுக்கும். ஒரு வாரம் சனிக்கிழமையும் சிவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை நல்லா நடக்குது. சிவனுக்கு வந்து அந்த பிரதோஷ நாளில் நல்லா பண்ணுறோம். மற்ற நாளில் நார்மலாக பண்ணுறோம். ஆக தினம் பூஜை பண்ணுறோம். எத்தனை மணிக்கு வந்தாப்பா காலையில் ஒரு 10 மணிலேருந்து 9 to 10:30 தினமும்.